பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. ஆண்டவராகிய இயேசு சமாரியா பட்டணத்தின் வழியாக போகும் பொழுது களைப்படைந்தவராய் ஒரு கிணற்றின் அருகிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது சமாரியா நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் அந்த மத்தியான வேளையில் தண்ணீர் மொள்ள வரும் பொழுது அந்த ஸ்திரீயிடத்தில் ஆண்டவர் கேட்டார், எனக்கு தாகத்துக்கு தா என்று சொல்லி. அவள் சொன்னால், கிணறு ஆழமாக இருக்கிறது, மொண்டு கொள்ள பாத்திரமல்லை என்று சொல்லி அந்த சம்பாஷணை போய்கொண்டிருக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று ஆண்டவராகிய இயேசு அந்த சமாரியா பெண்ணிடத்தில் சொன்னார். அந்த சமாரியா பெண் அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளுகிறேன், நான் என்றைக்குமே தாகம் இல்லாமல் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அந்த ஸ்திரியுடைய வாழ்க்கையை குறித்து இதுவரையிலும் நடந்த அவளுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தெளிவாக சொன்னவுடனே அவள் அதிர்ந்து போனாள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை பார்த்தவர் சொல்லுகிறார் 29ஆம் வசனத்துல, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருந்தாள். ஆனால் இதுவரையிலும் இயேசுவை குறித்து அவள் முழுவதுமாக தெரிந்து கொள்ளவில்லை. ஏதோ அவள் கேள்வியிலே கேட்டிருந்தாள், ஆனால் அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் அவரிடத்திலே பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த சமாரியா பெண்ணாலே ஆண்டவரை கண்டு கொள்ள முடியவில்லை. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை ஆண்டவர் தெளிவாக விவரித்து சொல்லும் பொழுது அவள் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார். இவர்தான் கிறிஸ்துவோ என்று சொல்லி எல்லாரிடத்திலும் போய் அந்த ஊருக்கு போய் சொல்லுகிறாள். என்னிடத்தில் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார், என்னுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் அவர் சொல்லிவிட்டார், எல்லாவற்றையும் எனக்கு சொல்லிவிட்டார், அவரை வந்து பாருங்கள் என்று சொல்லி. இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாகமுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் அவருக்கு. எல்லாரிடத்திலும் இருக்கிற குறைகளை நிறைவாக்கி அவர்கள் தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அவர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவரினாலே தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தாகம் ஆண்டவரிடத்தில் இருந்தது. அதைத்தான் அன்றைக்கு சமாரியா ஸ்திரீயிடத்திலே ஆண்டவர் பேசிக்கொண்டு அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறண்டு போன நிலையை மாற்றுவதற்கு அன்றைக்கு ஆண்டவர் அவளிடத்திலே கேட்ட ஒரே ஒரு கேள்வி, எனக்கு தாகத்துக்கு தா என்று சொல்லி.
அதன் பிறகு ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை சொன்னவுடனே அவள் உண்மையான ஒரு தாகத்தை அறிந்து கொண்டாள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ தண்ணீரை நாம் ஒவ்வொருவரும் பருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். தாகமாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வந்து இலவசமாய் பருகுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இலவசமாய் தாகம் தீர்க்கிற ஜீவ நதியாக வெளிப்படுகிறார். அவரை விசுவாசிக்கனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று. அந்த ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே தாவீது இப்படியாக எழுதுகிறார், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று தாவீது ஒரு ஏக்கத்தோடு நிற்கிறார். எப்பொழுது அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய ஆண்டவராகிய இயேசுவின் சந்நிதியிலே நான் வந்து நிற்பேன். என் ஆத்துமா தேவன் மேல் தாகமாயிருக்கிறது, ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு அப்படி ஒரு தாகம் வேண்டும். அந்த தாகத்தை தணிக்கத்தான் ஆண்டவர் நமக்காக ஜீவ தண்ணீராய் வெளிப்படுகிறார். அவருடைய ஆவியானவரை நமக்கு நதியை போல கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பலனடைகிறோம், நாம் சாட்சிகளாய் மாறிவிடுகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 143வது சங்கீதம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. தாவீது எழுதுகிறார், என் கைகளை உமக்கு நேராய் உயர்த்தி நான் இருக்கிறேன் ஆண்டவரே. எதற்காக என்று சொன்னால் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் மேல நமக்கு ஒரு தாகம் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் மாத்திரமல்ல, என்றைக்குமே தாகம் உண்டாகாத அளவுக்கு நமக்குள்ளே ஊறுகிற ஜீவ ஊற்றை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே அந்த ஊற்றை நாம் பெற்று கொண்டோமானால் நாம் ஜீவ தண்ணீரை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய தாகத்தை தீர்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி, இன்றைக்கு நாம் அவருடைய தாகத்தை தீர்க்கும்படி நாம் அவரை ஜீவ தண்ணீர் ஊற்றாய் நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று நமக்குள்ளிருந்து ஊறி பெருகி வரும் பொழுது அநேகருடைய தாகத்தை தணிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே கேட்ப, ஆண்டவரே என் ஆத்துமாவு மேல் தாகமாயிருக்கிறது, எனக்கு அந்த ஜீவ தண்ணீரை தாரும் என்று கேட்போம். நிச்சயமாக அந்த ஜீவ தண்ணீரை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றாகி இயேசு கிறிஸ்துவை வேத வசனங்களின் மூலமாய் இன்னும் அறிந்து கொண்டு ஜீவ தண்ணீர் ஊற்றை பெற்று தங்களுக்குள்ளிருந்து ஊறுகிற அந்த ஜீவ நதியை பெற்று மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்க ஒவ்வொருவருக்கும் அந்த ஜீவ தண்ணீரை தந்து எல்லாருடைய தாகத்தையும் தணித்து அவர்களை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசீர்வதியும். நிரப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.